நீங்கள் ரொம்ப நெடுங்காலம் அதிமுகவில் பயணித்த ஒரு மனிதர். தமிழ்நாட்டினுடைய அரசியல் நீரோட்டத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு மேலே நீங்கள் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏடிஎம்கேவில் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல சார், இது கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்களோ எல்லாருமே கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்களோ. ஒரு 6 வருஷம்தான் பதவி இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த 6 வருஷம் கூட பதவி இல்லாமல் இவர்களால் இருக்க முடியல அப்படிங்கிறத இவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்களா, அல்லது எங்களுக்கு வேற வழியே இல்லை, இன்னைக்கு போய் டிவிக்கே ஆதரிக்கிறது தான் ஒரே வழி அப்படிங்கிற ஒரு கட்டத்திற்கு ஏடிஎம்கே நகர்ந்துருச்சா? அருமையான கேள்வி. நீங்கள் சொன்னதை போல எனக்கு வயசு 89, அரசியல் வயசு 76. 76 ஆண்டுகள். அரசியலுக்கு 76 ஆண்டுகள். நாங்கள் நீதி கட்சியிலேருந்து தீக்க வந்த உடனே அதில் தீக்காவிலே நான் மெம்பர் ஆனோம். 4 மெம்பர் படிக்கும்போது. அதுக்கப்புறம் திமுக, அப்புறம் அண்ணா திமுக, அப்புறம் அனைத்து இந்திய அண்ணா திமுக, இப்படி எல்லாம் வரிசையாக பார்த்துட்டு வந்தவன். பழைய நிலைக்கு இந்த நிலைக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது அப்பவே அவர் நீர் கட்சியை காப்பாற்றணும்னு நினைச்சா, ஆட்சியில நாம் ஆளுங்கட்சியா இருக்கணும்னு நினைச்சா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? உங்களுக்கு எந்த வாய்ப்பு இருந்துச்சு? அவரு அனுப்புறாரு, யாரு? ஸ்டாலின் சார் அனுப்புறாரு. தன்னோட இருந்து திமுகவோட ஜெயிச்சவங்கள நீங்க போங்க, உள்ள போங்க அப்படிங்கிறார். இல்ல, அவர் எங்க போய் அனுப்புனாரு? ஏன் சார் அனுப்பாது? இவங்கள வந்துட முடியுமா? அதெல்லாம் இண்டிபெண்டன்ட் பார்ட்டிங்க. பேச்சுக்கு பேசுறது வேற, அனுமதி வாங்கிட்டு வர்றதுன்றது வேற. தயவுசெய்து பேசி செஞ்சு சரி நாங்கள் அங்கே போகிறோம் பார்த்துக்கிறதுன்ட்டு அந்த ஆட்சி உருவாகிறதுக்கு பேசிக் காரணமே அவங்களா இருந்தாங்க. அது நீயெல்லாம் இருந்திருக்கணும். எப்போ தீய சக்தின்னு அது ஆச்சு, நீங்கள் 2 பேர் சேர்ந்த நீரெல்லாம் அது அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கணும். நாங்கள் வரோம், எப்படி இப்போ ஆட்சி அமைக்கலாம்? எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கலாம், இல்லை அண்ணா ஆட்சி அமைக்கலாம், இல்லை ஜெயலலிதா ஆட்சி அமைக்கலாம், இல்லை உங்கள் விஜய் ஆட்சி அமைக்கலாம். நாங்கள் வரோம் அப்படின்னு நீங்கள போயிருக்கணும். நீங்கள் ஏன் தனியாக இருந்தீங்க? ஆட்சி கவருன்னா இல்லை. திமுகவும் அண்ணா திமுக ஆட்சியாக வந்தால் எடப்பாடியார் முதலமைச்சர் அங்கே நின்னார், அங்கே தான் அழிஞ்சு போனார். கற்பு 16 வயசுலையும் போகலாம், 61 வயசுலையும் போகலாம். இவங்க கடைசியில் 61 வயசில் கற்பு போயிடுச்சு. பிள்ளைங்கள்லாம் ஏங்குறோம், அம்மா எங்க போயிட்டாங்க, அம்மா எங்க போயிட்டாங்க. போகல, அப்புறம் இப்படி பிறந்தீங்க நீங்கெல்லாம்? அதுக்கு முன்னே பிறந்தது தானே, அதுக்கு முன்னே பிறந்த இதுல இருக்கிறவங்க தானே சார். உங்களுக்கு லாஜிக்கா பேசுறீங்களா நீங்க? ஏதாவது ஒன்னாச்சும் லாஜிக்கா இருக்காங்க இல்லைங்க. நாங்க கல்லூரிக்கு 2 பெற்றோர்கள் தாய் தந்தை சேர்ந்து அண்ணனும் தங்கச்சி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. கோ எஜுகேஷன் கல்லூரிக்கு 2 பேரும் போறாங்க, அண்ணன் தங்கையா போய் கல்லூரி போறாங்க. இதை கேளுங்க, அண்ணனும் தங்கையா கல்லூரிக்கு போனவங்க முடிச்சு வரும்போது காதலனும் காதலியா வந்தா என்ன கதியாகிறது? அந்த உறவுக்கு என்ன பேர்? அது கணவனும் மனைவியா வந்தா. நேற்று வர 2 பேரும் எதிரி அப்படின்னு இருந்துட்டு இன்னைக்கு ஒரு முதலமைச்சருக்காக நாங்கள் ஒன்று சேர்றோன்னு சொன்னாங்க. மொத்தம் கதி என்ன ஆகிறது? ஐயா இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இந்தியாவில் தமிழ்நாடு மாத்திரம் இந்தியா கிடையாது. இந்தியாவில் பல மாநிலங்களில் மத்திய பிரதேசத்திலிருந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்களை எடுத்தாங்க, ராஜஸ்தான்ல இருந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்களை எடுத்தாங்க, அஸ்ஸாமில் காங்கிரஸோட முதலமைச்சரையே தூக்குனாங்க, அருணாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸினுடைய முதலமைச்சரையே தூக்குனாங்க. எந்த கட்சி ஊழல் கட்சின்னு சொன்னதோ பாரதிய ஜனதா கட்சி, அதே கட்சியினுடைய எம்எல்ஏக்களை முன்னாள் முதலமைச்சர்களை தூக்கி ஆட்சியை பாஜக அமைத்திருக்கிறது. நீங்கள் ஏதோ நான் இவங்க பேசுனதை நான் நியாயப்படுத்த விரும்பலை, ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த காரணங்கள் எல்லாம் உப்பு சப்பில்லாத காரணங்கள். அரசியலில் அதிகாரத்தை பிடிக்க செய்யக்கூடிய அத்தனையும் நியாயம் அப்படிங்குது இல்லைங்க. ராஜநீதி இல்லைங்க. ஒரே கேள்வி, வெரி வெரி சிம்பிள். ஆமா சார், இல்லைங்க. 3 பேரும் ஆட்சி அமைக்க முடியாது. வந்துட்டாங்க இல்லைங்களா? ஆட்சி அமைக்கணுமா வேண்டாமா? இன்னைக்கு ஜனாதிபதி சரி இங்க பாருங்க, இன்னைக்கு 25 பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்கல்ல.
இந்த ஆதரவு கொடுப்பது தான் நம் முன்பு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழின்னு அவங்க முடிவெடுத்ததுக்கு என்ன காரணம் நீங்க சொல்லுங்க. அது காரணம் இன்னொரு எலெக்ஷன் வரக்கூடாது, கவர்னர் ஆட்சி வரக்கூடாது. அதுக்குதான் மெஜாரிட்டி அவர்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. இல்ல அது முடியாது, ஏன்னா அது இவர் அனுப்பிச்சு வச்சாளுங்க எந்த நேரமும் பரிச்சை. சரி, ஓகே ஓகே பேசலாம். என்னங்க சொல்லுங்க. சுதந்திரம் அடையிறதுக்கு ரொம்ப நாளா பாடுபட்ட அந்த மக்கள், அப்போ ஒருத்தர் தோன்றினார் மகாத்மா காந்தி. ஐயா இதெல்லாம் நான் பாருங்க, நீங்க இல்ல 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 நீங்க ஒருவேளை நீங்க அந்த ஒப்பீட்டோட நீங்க எடப்பாடியாரையே நீங்க பயங்கரமா புகழ்ந்த ஆளு, யாரையாச்சும் புகழ்வதற்காக இதை சொல்றீங்கன்னா அதை நான் அனுமதிக்க முடியாது. அதுக்கு தகுதியானவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இல்லைங்க, வாய்க்கு வந்தபடியெல்லாம் நீங்க ஒரு ஆளை புகழ்வதை நான் அனுமதிக்க முடியாது. நீங்க பொதுக்கூட்ட மேடையில் எங்க போய் அனுமதி சட்டமன்ற பொறுப்பை வந்து காப்பாற்ற முடியுமான்னு தெரியாத இடத்துல தான் இருக்கு. இன்றைய செய்தி, விஜய் திமுகவை எதிர்த்தார், பாஜகவை எதிர்த்தார். ஒத்துக்கிறீங்களா இல்லைங்களா? ஆனா பாஜக ஆதரவோடு ஜெயிச்சவங்க தானே போய் ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ இல்லைங்க சார், ஆதரவு கொடுக்கறது வேற சார். எதிர்த்தாரா இல்லையா? யார? பாஜகவை, திமுகவை. எங்க எதிர்த்தாரு? எங்க பேசும்போது ஒவ்வொன்று தெரியும். சி வி சண்முகம் நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காரு, விஜய் வந்து என்டிஏவோட கூட்டணி போடலாம் அப்படின்னு எடப்பாடி சொன்னதா சி வி சண்முகம் சொல்லியிருக்காரு பத்திரிகையாளர் சந்திப்புல. அப்படி இருக்கிறப்ப ரகசிய கூட்டணி தானே பாஜகவோட போடுற மாதிரி தெரியுது. அது வேற, இதெல்லாம் நடக்காதுன்னு வேண்டாம். அவர் சொல்லியிருக்காரு அவரு. ஆகவே தயவு செய்து திமுகவை நாம் எதிர்க்கிறோம். நீங்க விஜயை எதிர்க்கிறீங்களா? இல்ல, அவர் வரக்கூடாதுன்னு நினைக்கலாமே தவிர விஜயை எதிர்க்கிறதுக்கு ஒண்ணுமே சமாச்சாரம் இல்லை. அதே மாதிரி விஜய் வந்து அதிமுக எதிர்க்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆளும் கட்சி திமுக. அதிமுக எதுக்கல சார், அவர் பொருட்டேப்படுத்தல. யாருக்கு ஆதரவா பேசுறீங்க நீங்க? அதை நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து விஜய்க்கு ஆதரவா பேசுறீங்களா? யாருக்கு ஆதரவாவும் பேசல. நீங்க பாக்கிறத பாத்தீங்க, நீங்க இன்னைக்கு எம்ஜிஆர் நீங்க பென்ஷன், எம்எல்ஏ பென்ஷன் வாங்கி இருந்து எம்ஜிஆர் போட்ட பிச்சை சார் உங்களுக்கு. அப்படி இருக்கக்கூடிய எம்ஜிஆருக்கு விசுவாசமா இருக்கணும் சார். நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா எப்படி சார்? நீங்களே விஜய் வந்து புகழ்ந்தீங்கன்னா எப்படி சார்? எம்ஜிஆர் நீங்க வந்து அடையாளம் காட்டப்பட்டு எம்எல்ஏவா ஆக்கியிருக்காரு. எம்ஜிஆர் போட்ட பிச்சைனால நீங்க இன்னைக்கு உங்க எம்எல்ஏ பென்ஷன் எம்ஜிஆர் கொடுத்ததுதான் சார். அது மறுக்கலையே நீங்க? அப்படி இருக்கிறப்ப நீங்க விஜய புகழ்ந்து எம்ஜிஆர் ஆன்மா வந்து உங்களை நீங்க வயசானவர், அனுபவம் வாய்ந்தவர். நீங்க சொல்றீங்க 76 வருஷம் அரசியல் இருக்குன்றீங்க. எம்ஜிஆர் நீங்க அடையாளம் கண்டப்பட்டு இன்னைக்கு விஜய் இப்படி பண்றீங்களே சார், இது நியாயமா? இது நியாயமா சார்? இது எம்ஜிஆர் ஆன்மா, எம்ஜிஆருடைய ஆன்மா சும்மா விடவே விடாது சார். எம்ஜிஆருடைய ஆன்மா உங்களை சும்மா விடாது சார். மேல இருந்து எம்ஜிஆர் ஆன்மா உங்களை சும்மா விடாது. எம்ஜிஆர் மூலியமாக நீங்க எம்எல்ஏ பென்ஷன் இன்னைக்கு வாங்குறது எம்ஜிஆர் போட்ட பிச்சை சார். எம்ஜிஆர் போட்ட பிச்சைனால நீங்க எம்எல்ஏ பென்ஷன் வாங்குறீங்க. அப்படி எம்ஜிஆருக்கு நீங்க இப்படி பண்றீங்களே சார். இது போல சார் ஒரே அரசியல்ல அனுபவம் இது போல தான் இருக்காங்க. இது போலதான் 50 வருஷம் இது. அதாவது ஒருத்தரால் அடையாளம் கண்ணப்பட்டு அந்த சுகம் கண்டாங்க. சுகம் கண்ட உடனே அந்த உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்றவங்க இது போல இருக்காங்க. அவருக்கு இருக்க நான் 3 முறை எம்எல்ஏ. எங்கன்னா முக்காசன் நிலம் வாங்கின உங்களால் ப்ரூஃப் பண்ண முடியுமா சார்? அதை பத்தி நான் பேசுறேன் சார். நான் அதை பத்தி பேசுறேன். நான் உங்க பேர்ல எதனா ஊழல் குற்றச்சாட்டு நான் வச்சேனா? சும்மா இருங்க நீங்க ஐயா சார், நீங்க அது போல பேசக்கூடாது சார். கோவிந்த் சார், நீங்க அது போல பேசக்கூடாது. நீங்க எம்ஜிஆர் அடையாளம் காட்டப்பட்டு எம்ஜிஆருக்கே இப்ப நீங்க வந்து அவருடைய மரியாதையை தரக்குறைவா பேசுறேன். விஜய தூக்கி வைக்கிறீங்களா சார்? நீங்க சார் விஜய தூக்கி வைக்கிறீங்களா சார்? நீங்க எந்த ஒரு எம்ஜிஆர் தொண்டர் இது போல பண்ண மாட்டேன் சார். அப்ப நீங்க எம்ஜிஆர் தொண்டன் சொல்லாதீங்க. நீங்க எம்ஜிஆர் தொண்டன் சொல்ல, நீங்க சுயநலவாதின்னு சொல்லுங்க. அப்ப சுயநலம். அப்ப விஜய் உங்களுக்கு சோபாதனா வந்துச்சா சார்? உங்க வீட்டுக்கு சோபாதனா வந்துச்சா சார்? உங்க வீட்டுக்கு சோபாதனா வந்துச்சா சொல்லுங்க ஐயா. சோபா வந்துச்சா உங்க வீட்டுக்கு? சோபா வந்துச்சா ஐயா? சோபா வந்துச்சா சொல்லுங்க. அந்த பதில் சொல்லுங்க. பொறுமையா இருங்க ஐயா. அவர் பேசும்போது குறுக்கிடாதீங்க. அவர் சொல்லி முடிச்ச மாதிரி எல்லாம் குறுக்கிடாதீங்க. நான் ஹெல்ப் மைண்ட் சரியில்லாத சார். அவர் கொஞ்சம் தெரியாது பாருங்க ஐயா. ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு தோன்றுவாங்க. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். எம்ஜிஆர் இப்பொழுது தோன்றி இருக்கிறார் மறு அவதாரம். எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான்.
எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான். இவரு விஜய் வந்து இளைய எம்ஜிஆர் மறு அவதாரம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது சார். எந்த ஒரு தொண்டனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப நீங்க எம்ஜிஆருக்கு செய்யக்கூடிய துரோகம், எம்ஜிஆருக்கு செய்யக்கூடிய துரோகம், நீங்க எம்ஜிஆருடைய துரோகி சமரசம் ஐயா. எம்ஜிஆருடைய துரோகி சமரசம் ஐயா. ஒரே ஒரு நிமிஷம் ஐயா. நான் ஒரு பிரேக் அப்புறம் உங்ககிட்டயே நேரா வரேன். ஒரு பிரேக் அப்புறம் நான் உங்ககிட்ட வரேன். நீங்க ரிலாக்ஸா பேசுங்க. அவர் பேசும்போது தயவு செஞ்சு குறுக்கிடாதீங்க ஐயா. நான் கேட்கறத கேட்டுறேன். நீங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லணுமோ அதை நீங்க சொல்லிக்கிங்க ஐயா. அதிகாரம் இருக்கும்போது ஒரு கட்சியில ஒரு பிளவு ஏற்படுறது அப்படிங்கும்போது அதனுடைய நிலைமை வேற. அதிகாரம் இல்லாத போது ஒரு கட்சியில பிளவு ஏற்படுறது அப்படிங்கும்போது அப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை வேற. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளவு இந்த கட்சிக்கு நல்லதா கெட்டதா? அருமையான கேள்வி கேட்டீங்க. அது நான் எதிர்பார்த்த கேள்வி. கடவுள் காட்டுவான், ஊட்ட மாட்டான். கடவுள் காட்டுவான், ஊட்ட மாட்டான். நீ தான் முயற்சி எடுத்து எது ஒன்றும் பண்ணிக்கணும். உங்களுக்கு வராத ஒரு நிலைமை வந்திருக்கு. நீங்கள் பல விதத்தில் எடப்பாடியாரை விட நல்லா தலைவர் மாதிரி, அம்மா மாதிரி நல்லாட்சி கொடுத்தவர் எடப்பாடியார். அது அன்ன நேற்று மறுக்கல, இன்றைக்கி மறுக்க, நாளைக்கும் மறுக்க மாட்டேன். புரியுதுங்களா? அவர் மீது எனக்கு ரொம்ப பக்தி உண்டு. எம்ஜிஆருக்கு என்ன மரியாதை கொடுத்தனோ அது எடப்பாடியார் கொடுத்தது. என்ன அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சி வச்சவர் அவர். எனக்கு அண்ணா விருது கொடுத்தவர் அவர். அதெல்லாம் ஒன்றும் இதே இல்லை. ஆனால் முரட்டு பிடிவாதம் பிடிக்கிறார். நான் முதல்வராக வேண்டும், அந்த எண்ணம் வந்துடுச்சு. நான் முதல்வராக வேண்டும், அது யாரோட சேரவும் தயார். அந்த எண்ணம் வந்ததுனால எல்லாரும் இழக்கிறீங்க. உள்ளதும் போச்சு, நுள்ளக்கண்ணான் ஆகி போச்சு படப்பு. இப்போ எல்லா கட்சியும் அப்படிதானே பண்ணுங்க. நீங்க அதுதான் நீங்க இப்போ விஜய் வந்த உடனே நீங்களும் தீய சக்தின்னு சொன்னீங்க திமுகவை, அவரும் தீய சக்தின்னு சொன்னார். எப்போ ஒரு ஒழிஞ்சார் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைச்சு தொண்டர்களை காப்பாற்றணுமா இல்லையா? ஆட்சி அமைச்சா கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சா அதிமுக அது நல்லதா? எங்க என்ன கெட்டு போயிடும்? என்ன கெட்டு போயிடும்? தொண்டர்கள் பொழைச்சிருக்க மாட்டாங்களா? இப்போ தொண்டர்கள் எந்த நிலையில் இருக்காங்க, எந்த கதியில் இருக்காங்க? யாரிடம் எங்க போய் தஞ்சாடிவாங்க? உங்களை விட்டால் எங்களுக்கு யார் தெரியும்? நீரே வழி தவறி போனால் நாங்கள் எங்கள் கதி என்ன? நீரே வழி தவறி போனால் எங்களோட நிலைமை என்ன? என்ன வழி தவறி போயிட்டாரு? ஏங்க அதுதான் சொன்ன முன்னே, 16 வயசிலும் கற்பிழக்கலாம், 60 வயசிலும் கற்பிழக்கலாம். 60 வயசுல போய் நேர் எதிரியோட நான் சேர்ந்துக்கிறேன் என்ன முதல்வர் அப்படின்னு அவர் சொன்னாரா? ஏங்க சொன்னாரன்னு பேசி முடிச்சு எல்லாமே இது பண்ணிட்டு வந்துடுச்சு. அதில் வந்தது தான் வேணா. அதை எல்லாருமே மறுக்கிறாங்க. யாரும் மறுக்கல, யாரும் மறுக்கலைங்க. அதில் வந்தது தான் வேணாம். திமுகவே மறுத்திருக்காங்க பாருங்க. திமுக ஆர்எஸ் தயவு செய்து வேண்டாம். அங்க நிலைமை என்னன்னா, ரெண்டு பேரும் இவங்களும் பதவிக்கு ஆசைப்படுறாங்கிறது உண்மைதான். அதுதாங்க காமம் பண்டிகையில ஒரு இது உண்டு உங்களுக்கு. பழைய இது பண்றாங்க, மதனும் ரதியும் பவனி வரும் விழா அப்படின்ட்டு ஒரு காதல் கொண்ட மனோகராவில் கலைஞர் இதே ஒரு பாட்டு வரும். இறந்துடுவான், இறந்து புதுப்பிக்கிறது காமனை எழுப்புறதுன்னு ஒன்று வரும். காதல் இது பண்ணி ஈஸ்வரன் இது கோபத்துக்கு ஆளாகி அவன் அம்பு விட்டு அவனுக்கு சாகடிச்சு நம்ம செத்து போயிடுவான். அப்புறம் இவ தவிக்கிறா, என் புருஷன் இல்லையே நான் என்ன பண்ணிட்டேன், என் கதி இப்படி ஆயிடுச்சுன்னு. உன் புருஷன் உன் கண்ணுக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புவாங்க. அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டே வரும். அது இப்போ விவரிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆகினால இப்போ ஒரு காமன் பண்டிகை மாதிரி புதுப்பிக்கிறதுக்கு வழி வந்துச்சு. நீர் வந்து சேர்ந்து ரெண்டு பேரும் ஆட்சி அமைச்சிருந்தா எம்ஜிஆர் ஆட்சி தொடர்ந்துருக்கும். நீ ஒரு ஸ்பீக்கர் ஆகிருப்ப, இல்லை துணை முதல்வர் ஆகிருப்ப, இல்லை எதிர்கட்சி தலைவராக இருப்ப. இப்போ ஒன்றும் இல்லாத போயிட்டியா? சரி, ஓகே. ஆகையினால இந்த நிலையில தொண்டர்கள் நாங்கள் எங்களால் அழ முடியல. நீங்க கட்சியிலே இல்லை, தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க சார். நாங்கள் எங்க தலைமை மாறலாம், தர்பார் மாறலாம், தத்துவங்கள் அச்சை பாத்திரம். நாங்கள் எங்கள் தத்துவத்திலிருந்து எங்கே வேலைக்கு போகணும் சொல்லுங்க. சரி, ஓகே சார். அது இல்லைங்க, பேசுறது பார்த்தா கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகிக்கும் களங்கம் உண்டான்னா. அதனால் எந்த கதையும் கட்டலாம். நான் சொல்கிறேங்க, இந்த எலெக்ஷனில் விஜய் எப்படி வெற்றி பெற்றார்ன்றது மர்மம். யாருக்கு அது என்ன வசீகரமா மயக்கமா தெளிவாக என்னென்னு கல்யாணம் பண்ணாமல், கட்டுனத்தை தேடாமல், புள்ள பேர் பார்க்காம, புட்டி பாலம் ஊற்றாமல், மச்சான் பெத்தான் புள்ள அவன் மனசு ரொம்ப வெள்ளன்னு KS கோபாலகிருஷ்ணன் எழுதி வச்சுட்டு போனார். அப்போவே ஜெய்சங்கர் படத்தில் வெற்றி. அப்படி எம்ஜிஆர் எப்படி பெற்றார் திண்டுக்கல்ல தெரிஞ்சா யாருக்காவது?
எத்தனை அடுக்கு பாதுகாப்பு திமுகவை தொட முடியுமா? ஒரு வருஷமா கிளைக்கழக உறுப்பினர்லேருந்து செயலாளர்லேருந்து ஒன்றியத்திலிருந்து வட்டத்திலிருந்து மாவட்டத்திலிருந்து மாநில வரலாம் எல்லாத்தையும் போட்டு பிரேக் பண்ணி வச்சேன். அதனால தான் தைரியமாக சொன்னார் 200 சீட் நான் ஜெயிப்பேன் அப்படின்ட்டு. அது அத்தனையும் தடார் பண்ணிட்டார். ஒவ்வொரு வீட்லையும் நான் விஜய் இருப்பேன் சொல்லி யாரும் கேன்வாஸ் பண்றதுக்கு ஆளே இல்லைங்க சார். ஒவ்வொரு வீட்லயும் அவங்க புள்ளிங்க போய் கேன்வாஸ் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. அவங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டாங்க அது கொஞ்சம் சொல்றீங்களா? நீங்க இப்ப விஜய்க்கு மயங்கி உங்க வீட்டு பேர பிள்ளைங்க இல்ல உங்க வீட்டுல இருக்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க? விசிலுக்கு தானே போட்டாங்க. சமரசமையா கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன சொல்ல வரீங்க? ஒண்ணும் இல்லைங்க. ராஜதந்திரம் ஸ்டாலின் அருமையா செஞ்சார். கூட ஜெயிச்சு சூரியன்ல ஜெயிச்சவங்க அவங்களுக்கு ஜெயிச்சவங்க எல்லாரும் நீங்க போங்க உங்ககிட்ட போயிட்டு ஆட்சி அமைக்க தோழமை கட்சியை அனுப்பிச்சு வச்சு உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு அதான் உலகம். அது ரொம்ப அற்புதமா பண்ணார் ராஜதந்திரத்தை. அதை நான் ரொம்ப மெச்சிக்கிறேன். எப்படி ஏதுன்ட்டு நீ ஆட்சி அமைக்கிறதுக்கு போய் உதவி செய். அப்புறம் நம்ம வெளியே வர்றது வந்துட்டிங்கன்னா ஓட்டு இல்லாமல் போயிடுது. இது இறக்கிடலாம். வழி உருவாக்கி தாலி இருக்கிறது, தாலி கட்ட வைக்கிறதுக்கு உண்டானது இது பண்ணுறது, அப்புறம் தாலி அறுப்புக்கு எப்படி வேலை செய்யறது, அற்புதமாக செஞ்சார். அந்த சக்தி எடப்பாடிக்கு இல்லாத